தண்ணீரால் சூழப்பட்டு அனைத்து ஜீவராசிகளும் மடிந்து பிறகு யுக மாற்றம் ஏற்பட்டு மீண்டும் ஓர் உயிரிலிருந்து ஆரம்பித்து அனைத்து ஜீவராசிகளும் படைக்கப்படுகின்றன. அதற்கு பெயர் தான் பிரளயம். அப்படி முழுவதும் இந்த பூமி பந்து நீரால் சூழப்படும் பொழுது அதற்கான புவியீர்ப்பு தன்மையை அது இழந்து விடுகின்றது. அந்த புவியீர்ப்பு தன்மை இழந்தவுடன் இந்த சூரிய குடும்பத்தை விட்டு இந்த பூமி பந்தாகப்பட்டது மெல்ல மெல்ல நகரத் தொடங்குகின்றது. அப்படி மெல்ல நகரும் பொழுது இது மனிதர்களும் மற்ற ஜீவராசிகளும் வசிப்பதற்கு ஏதுவாக இருத்தல் ஆகாது. அப்படி இந்த லோகத்தை காப்பதற்காக இருக்கின்ற விஷ்ணு பரமாத்மா இந்த பூமி பந்தை அந்த சூரிய குடும்பத்தில் நிலைநிறுத்தும் பொருட்டு விஸ்வரூபமாக அவதாரம் எடுத்ததுதான் வராக ரூபம்.